வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, வர வாரத்தில் இருக்கிற முக்கியமான ஈவெண்ட்ஸ் என்ன, நியூஸ் என்ன. அதாவது கண்டினியூவாக 4 வாரமாக நம்ம மார்க்கெட் ஏறிட்டு இருந்த மார்க்கெட் லாஸ்ட் வீக் வந்து ஒரு பிரேக் போட்டிருக்குது. ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துருக்குது. எஃப்ஐஸ் அகைன் வந்து செல்லிங் ஃபிகர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. எஃப்ஐஸோடைய இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் வந்து எவ்வளோ பொசிஷன் வச்சுருக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரையும் என்னுடைய யூடியூப் சேனல் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதுதான் நீங்கள் எனக்கு இருக்கிற ஒரு சப்போர்ட்டு. ரைட். இப்போ மார்க்கெட் எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் என்னாச்சு, லாஸ்ட் வீக் இருந்த நியூஸ், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நியூஸ் எல்லாமே வர வாரத்துலேயே வந்து ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் நியூஸ். பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது எஸ்டர்டே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது சண்டே மார்னிங் 11 o'clock அரௌண்ட் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதாவது எஸ்டர்டே வந்து ஜிஎஸ்டி நியூஸ் வந்துச்சு. இந்த ஜிஎஸ்டி நியூஸ் வந்தது வந்து ரொம்ப பாசிட்டிவாக வந்துருக்குது. அதாவது எவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்குது அப்படின்னா, அக்டோபர் மந்த் வந்து 1,95,936 crore வந்துருக்குது. அரௌண்டு 1,96,000 crore வந்து கலெக்ட் ஆயிருக்குது அக்டோபர் மந்தோடைய ஜிஎஸ்டி. இது வந்து லாஸ்ட் இயர் 2024 அக்டோபர் மந்த் வந்தது வந்து 1,87,346 crore. ஸோ 4.6% ஹையஸ்ட் ரெவென்யூ வந்துருக்குது இந்த அக்டோபர் 2025. இதில் வந்து நாம் ஒன்று பர்டிகுலர் கவனிக்கணும். அதாவது ஜிஎஸ்டி ரீஃபார்ம் பண்ணது வந்து செப்டம்பர் 22 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதாவது ரெட் டே ஸ்லாப் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. 5% அண்ட் 18% அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இதனால் வந்து ஜிஎஸ்டி வந்து குறையும் கலெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு வந்து அக்டோபர் என்டையர் மந்தோடைய ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து நமக்கு செப்டம்பர் மந்த்துக்கு கலெக்ட் ஆனதை விட அதிகமாக கலெக்ட் ஆயிருக்குது. யூனோ இது வந்து ஃபெஸ்டிவ் சீசன், அதனால வந்து ஜிஎஸ்டி ரீஃபார்ம் பண்ணுறதுனால எல்லாமே போய் உளுந்தரிச்சு காரு அது இதுன்னு எல்லாம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ரியலாக இந்த மாதம், அதாவது இப்போ நவம்பர் ஸ்டார்டிங், இப்போ வந்து எந்த ஒரு ஃபெஸ்டிவல் எதுவும் கிடையாது. அப்படிங்கும்போது ரியலான ஜிஎஸ்டி கலெக்ஷன் என்ன அப்படிங்கிறது இனி தெரிய போகும். பட் எனிவே ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்திருக்கிற ஃபிகர் வந்து ஒரு நல்ல ஒரு ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்துருக்குது. இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அதுக்கு அடுத்ததாக வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டிஐ பிஎஸ்சி பேங்க்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா ஒரு நியூஸ் இருக்குது. இது வந்து கன்ஃபார்ம் நியூஸ் கிடையாது. இது வந்து கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ். ப்ரீவியஸாக இருக்கிற எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்க்கும்போது 20% இருக்குது. இப்போ வந்து அப் டு 49% வரையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து லாஸ்ட் வீக் வந்து பிஎஸ்சி பேங்க் எல்லாமே வந்து நல்ல ஒரு ரேலி வந்துருக்குது. ஓகேங்களா? இது கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா பப்ளிக் செக்டார் பேங்க் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும். அதாவது ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் பார்க்கும்போது வந்துட்டு இருக்கிற ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து ரொம்ப ஒரு பேட் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வர கிடையாது. எல்லாம் மிக்சடு ட்ரெண்டில் தான் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்மோஸ்ட் இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன், எபோவ் எக்ஸ்பெக்டேஷன் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கிற கார்பரேட் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டில் நிஃப்டி 50ல் இருக்கிற கம்பெனி வந்து ஒரு ஒர்ஸ்ட் ரிசல்ட் கொடுத்துட்டாங்க அந்த கம்பெனி அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட் இதுவரை வர கிடையாது. ஸோ இதுவே வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். அதுக்கடுத்து வந்து யூஎஸ் சைனா இவங்களுடைய ட்ரேட் டீல் வந்து ஒரு பாசிட்டிவாக முடிச்சிருக்குது லாஸ்ட் வீக்கு. யூஎஸ் பிரசிடென்ட் அண்டு சைனா பிரசிடென்ட் இவங்க 2 பேருமே நேருக்கு சந்திச்சு பேசிக்கிட்டாங்க. இதில் வந்து 100% டேரிஃப் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து சைனாவுக்கு வந்து 10% டேரிஃப் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சைனா வந்து ரேர் எர்த் மினரல்ஸுக்கு வந்து 1 இயருக்கு நாங்கள் வந்து எந்த ஒரு கண்டிஷனும் கொடுக்கல, அது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் வந்துருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குது. இதுதான் வந்து பாசிட்டிவ் நியூஸ். ஓகேங்களா? நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக் வந்து ஃபெட் ஈவெண்ட் நடந்துச்சு. இந்த ஃபெட் ஈவெண்ட்டில் ஃபெட் சேர்பர்சன் ஜெரோம் பவுல் வந்து என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, நெக்ஸ்ட் ஈவெண்ட்டில் ரேட் கட் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் ஃபேட் ஆகிட்டு இருக்குது, ஒரு பிரைட்டாக எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஃபெட் ஈவெண்ட்டில் 2 more ரேட் கட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த டைம் 25 பேசிஸ் பாயிண்ட் வந்து கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் ரேட் கட்டு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு. ஒரு ஹாக்கிஸ் கமெண்ட் கொடுத்துருக்காரு. இது வந்து நெகட்டிவ் நியூஸில் இருக்குது. அதுக்கடுத்து வந்து எஃப்ஐஸ் அகைன் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அதாவது இந்த வீக்கு லாஸ்ட் 3 to 4 செஷனை தவிர
ப்ரீவியஸ் டேஸ் வரையும் நல்ல ஒரு பையிங்கில் தான் இருந்தாங்க. இருந்தாலும் வந்து ஒரு செல்லிங் பவர் வந்து குறைச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து எஃப்ஐஸ் வந்து அகைன் வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க செல்லிங் ஃபிகரை. அதுவும் பர்டிகுலராக வந்து சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட் ஃப்ரைடே அன்னைக்கு 6,769 crore வந்து செல் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா நம்ம ருப்பி ரொம்ப வந்து டிப்ரிசியேட் ஆயிருக்குது. 88.77 வந்து செட்டில் ஆயிருக்குது. நியர்பை ஆல் டைம் லோவில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? இதுதான் வந்து லாஸ்ட் வீக் இருக்கிற நெகட்டிவ் நியூஸ். லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் சென்செக்ஸ் 273 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. 83,938 செட்டில் ஆயிருக்குது. நிஃப்டி 155 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. 0.6%. 25,722 வந்து செட்டில் ஆயிருக்குது. ப்ராடர் இண்டிசஸை பொறுத்தவரையும் மிட் கேப் 1% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸ்மால் கேப் 0.7%. லார்ஜ் கேப் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குது. செக்டார் வைஸ் பார்க்கும்போது பிஎஸ்யூ பேங்க் வந்து 4.7% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதாவது எஃப்டிஐ லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கன்சிடர் நியூஸுக்காக. அதுக்கடுத்து வந்து ஆயில் அண்ட் கேஸ் 3%, மெட்டல் 2.5%, எனர்ஜி 1.8% கையில் க்ளோஸ் ஆயிருக்குது. லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் அண்டர் பர்ஃபார்மில் இருந்த இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த் கேர், ஆட்டோ, ப்ரைவேட் பேங்க் ஈச் 1% டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா? எஃப்ஐஸ் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2,102 crore வந்து லாஸ்ட் வீக் வந்து செல் பண்ணிக்கிறாங்க. பர்டிகுலராக வந்து லாஸ்ட் ஃப்ரைடே அரௌண்ட் 6,800 crore வந்து செல் பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் 18,804 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் லாஸ்ட் வீக்கோடைய டேட்டா. இப்போ வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கம்மிங் மண்டே யூஎஸ்ஏலேருந்து ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா வருது. டியூஸ்டே எதுவும் கிடையாது. வெனஸ்டே யூஎஸ்லேருந்து ஐஎஸ்எம் சர்வீசஸ் பிஎம்ஐ டேட்டா வருது. தேர்ஸ்டே வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. ப்ரீவியஸாக இருக்கிறது 4%. இப்போ எக்ஸ்பெக்டேஷன் வந்து 4% தான். அங்கே வந்து ரேட் வந்து கட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது ஃபோர்காஸ்ட்டில் இருக்குது. ஃப்ரைடே வந்து யூஎஸ்ஏலேருந்து கன்சியூமர் சென்டிமெண்ட் டேட்டா வருது. இதுதான் முக்கியமான ஈவெண்ட்டு. ஓகே, இப்போ எஃப்ஐஸ் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் என்ன பொசிஷன் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது 84% எஃப்ஐஸ் வந்து ஷார்ட்டில் இருக்கிறாங்க. அதாவது ஒரு கப்புள் ஆஃப் வீக்ஸ் முன்னாடி லைக் அரௌண்டு 94-95% ஷார்ட்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து 84% இப்போ வந்துருக்குறாங்க. அதாவது 10% நியர்லி வந்து ஷார்ட் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த 84% வந்து ஷார்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்களா இல்லை இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஒருவேளை இங்கேருந்து ஒரு 5% 84% வந்து 89% ஷார்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம நிஃப்டி மினிமம் 300 to 400 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகும். ஓகேங்களா? ஒருவேளை 5% ஷார்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 79% கொண்டு வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் நிஃப்டி வந்து கரண்ட் ரேட்லேருந்து 26,100 to 200 வரையும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எஃப்ஐஸு இந்த ஷார்ட் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதாவது இதுவே கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் மோஸ்ட்லி 75% to 80% எஃப்ஐஸோடைய ஷார்ட் டேட்டா என்ன சொல்லுது அது தகுந்த மாதிரி வந்து மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? இல்லை இவங்க வந்து ஷார்ட் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க ஆனால் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கேள்வி கேட்கக்கூடாது. அப்படிலாம் கேள்வி கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மார்க்கெட் புதுசு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ எல்லா கேள்விக்குமே ஆன்சர் நம்ம மார்க்கெட்லேயே தான் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அது நாம் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற பொறுத்து தான் நம்மளுடைய டேலண்ட்டு. ஓகேங்களா? அதாவது திங்க் இட் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டை பொறுத்தவரை நாம் வந்து மாற்றி யோசிக்கணும். இல்லை அவர் யோசிக்கிற மாதிரியே தான் நானும் யோசிக்கிறேன் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஜெயிக்க முடியாது. எல்லாமே வந்து ஷார்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா நாம் லாங்கில் இருக்கணும். எல்லாமே லாங்கில் இருக்கிறாங்கன்னா நாம் வந்து ஷார்ட்டில் இருக்கணும். அதுதான் வந்து மார்க்கெட்டோடைய ஃபேவர். அதுக்குன்னு ஏறிக்கிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் போய் நம்ம ஷார்ட் அடிச்சிட்டோம், இறங்கிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் வந்து லாங் எடுத்துகிட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. நான் வந்து மாற்றி யோசிச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டை பொறுத்தவரையும் மார்க்கெட் கூடவே வந்து ட்ராவல் பண்ணணும். அதே டைமில் நம்மளுடைய என்ன சொல்கிறது நம்ம அறிவையும் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டாலாம் வந்து உங்களுக்கு வந்து அதாவது தலவாழை இலையில வைக்கிற பொரியல் மாதிரி ஊறுகாய், பொரியல், பாயாசம், அப்பளம் அது மாதிரி அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அந்த மெயின் டிஷ் வந்து உங்ககிட்ட தான் இருக்குது. அதனால் அதை புரிஞ்சுக்கிட்டு பொசிஷன் நீங்கள் வந்து எடுத்து பழகணும். ஓகேங்களா? ரைட்டு. இப்போ ஓவராலாக மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதாவது மார்க்கெட் வந்து இந்த லாஸ்ட் 3 to 4 செஷன் விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி வரையும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இந்த லாஸ்ட் 3 செஷனில் வந்து அப்படியே வந்து உல்டாவாக மாறிடுச்சு. அதாவது சைனாவுக்கு வந்து நெகட்டிவ் நியூஸ் இருக்கும்போது நம்ம மார்க்கெட் ஏறிட்டு இருந்துச்சு. சைனாவுக்கு பாசிட்டிவ் நியூஸ் வரும்போது நம்ம மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிருச்சு.
ஓகேங்களா. நான் திங்க் இட் டிஃப்ரெண்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து ஒர்க் அவுட் ஆகுதுங்களா. சைனாவுக்கு நெகட்டிவ் நியூஸுங்கும் போது நம்ம மார்க்கெட்டு 26,100 வந்துச்சு. சைனாவுக்கு பாசிட்டிவ் நியூஸுங்கும் போது நம்ம மார்க்கெட்டு 25,700 வந்துருச்சு. ஸோ இதுதான் மார்க்கெட். அப்படிங்கும்போது நமக்கு வந்து குளோபல் லெவலில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து யோசிக்கணும். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம மார்க்கெட்டை பொறுத்தவரையும் 25,700ங்கிறது பெறுகிற ஒரு சப்போர்ட். இந்த 25,700க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு அதுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் நெக்ஸ்ட் சப்போர்ட் 25,500 தென் 25,350 வரையும் வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து சொல்லிக்கிற மாதிரி உண்டான பாசிட்டிவ் நியூஸ் எதுவுமே இல்லை இந்தியா சைடு. ஓகேங்களா. ஸோ அகைன் வந்து எஃப்ஐஸ் வந்து ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் 25,700 கீழே போச்சுன்னா 25,500 தென் 25,350. ஒருவேளை இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் வருது அப்படிங்கிற பட்சத்தில் 25,850, 26,000, 26,100 இந்த 3 ஸ்டேஜுமே வந்து ஒரு குரூசியல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். 26,100க்கு மேலே போச்சு அப்படின்னா ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணும் 26,270. அதனால் வந்து இந்த லெவலை வந்து வாட்ச் பண்ணிடணும். அதாவது உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் கேட்குது, மிக்சி ஓடுமா ஓடாதா அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க. 26,000 மேலே மிக்சி ஓடும், 25,700 கீழே மிக்சி ஓடாது. நீங்கள் புரிஞ்சுக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் லெவல். டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அதையும் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். நிஃப்டியை பொறுத்தவரையும் இதுதாங்க லெவல். இங்கே ஒரு பாக்ஸ் ஒன்று ட்ரா பண்ணுற பாருங்க, இந்த பாக்ஸ் தான் லெவல். ஓகேங்களா. 2, 4, 6, 8 இந்த 9 நாளாகவே இந்த பாக்ஸ்குள்ளே தான் மார்க்கெட் இருக்குது. அதாவது தீபாவளி மூரட் செஷன்லேருந்து தீபாவளி மூரட் செஷன் வந்து நமக்கு வந்து 21 டியூஸ்டே வந்துச்சு. ஓகே, நான் அக்டோபர் 20லேருந்து அக்டோபர் 31 வரையுமே வந்து இந்த லெவலுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து 25,700க்கு கீழே வந்தால் ஓவரால் வந்து பார்க்கும்போது 25,500. அதாவது இங்கே ஒரு பிக் புல்லிஷ் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதனுடைய பாட்டம். அதுக்கு அடுத்ததாக வந்து 25,350 இதுதான் வந்து சப்போர்ட்டாக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இங்கே வருது அப்படின்னா வெர்டிகலாக இப்படியே இறங்காது. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 25,700க்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் வெர்டிகலாக இப்படி இறங்காது. ஓகேங்களா. அது எப்படி இறங்கும் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக இறங்கிட்டு மறுபடியும் இங்கேயே வரும். 25,800 வரும், 850 வரும், 900 கூட வரும். மறுபடியும் இறங்கும்போது தான் இந்த லெவல்லாம் வரும். ஓகேங்களா. ஒருவேளை இங்கே ஒரு சின்னதாக இறங்கிட்டு மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் 26,100க்கு மேலே போச்சு அப்படின்னா நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த லாஸ்ட்டு இந்த 10 டேஸும் வந்து பார்க்கும்போது ஹையர் லெவலில் ஸ்ட்ரென்த்தே கிடையாது. பாருங்க, இங்கே வந்து 26,100 வந்துருக்குது. ஆனால் அதுக்கு அன்னைக்கே வந்து 25,900 கீழே க்ளோஸ் ஆயிருக்குது. ஒரே ஒரு நாள் தான் வந்து 26,000க்கு மேலே வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. என்னைக்கு அப்படின்னா அக்டோபர் 29. அதுக்கு அடுத்த நாள் வந்து 25,870 வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ ஒரு 2 நாள் கண்டினியூவாக 26,000க்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகலை. அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரென்த் இல்லை. ஸோ இந்த இடத்துல வரும்போதெல்லாம் வந்து நம்ம வந்து கான்சியஸாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற ஒரு வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. சென்செக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தரலாம். சென்செக்ஸை பொறுத்தவரையும் அதே தான் 85,200 85,200க்கு மேலே போனால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து க்ளோஸ் ஆகிருக்குது சப்போர்ட்லேயே, எக்ஸாக்ட் சப்போர்ட்லேயே க்ளோஸ் ஆகிருக்குது 83,950. ஓகேங்களா. இப்போ இறங்க ஆரம்பிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து 83,350 வரையும் வரும். ஸோ 600 பாயிண்ட்ஸ் வந்து கேப் இருக்குது. இந்த கேப் வந்து ஃபில் பண்ணுமா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. அதாவது இந்த புல்லிஷ் கேண்டிலுடைய பாடியோடைய டாப் அண்ட் பாடியோடைய பாட்டம். ஸோ இந்த லெவல் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. வாரம் சென்செக்ஸ். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன். வாவ், இந்த இன்ஃப்ளூயன்சருக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆமா, அதனால தான் நான் இவர் சொல்ற டிப்ஸ்ல பணம் போட போறேன். அதிக ஃபாலோவர்ஸ் இருந்தா அவர் சொல்ற நிதி ஆலோசனையும் சரியாயிடுமா? ஆனா அவர் இலவசமா ஆலோசனை சொல்றாரு. யோசிங்க, இலவச ஆலோசனைக்கு பின்னாடி அவருக்கு வேற ஏதாவது பலன் இருந்தா மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு சொல்லுவாங்க. அதுவும் கரெக்ட் தான்.
ஆலோசனையை ஃபாலோவர்ஸை பார்த்து இல்ல, திறமையை பார்த்து கேளுங்க. அதோட செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிட்ட மட்டும் கேளுங்க.